Shankar IAS. We help you to fulfill the dreams of IAS examination. இந்த இனிய விழாவினுடைய கதாநாயகன் மீசை தமிழன் கோபால் அவர்களே, நக்கீரன் குடும்பத்தை சார்ந்த சகோதரர்களே, நக்கீரன் வாசக பெருமக்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற மேன்மைக்குரிய பெருமக்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் அந்த ஒலிபெருக்கிக்கு முன்னால் வருவதற்கு முன்னால் ஒரு அருமை தோழர் இந்த ஒலிபெருக்கியில் ஒரு கட்டளையை விதித்தார். நேரம் நீண்டு கொண்டு போகிறது, பேச வருகிற தலைவர்கள் 5 நிமிடத்தில் உரையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டார். நல்ல வேளை நான் தலைவன் இல்லை. பேச வருகிற தலைவர்கள் என்று அடிக்கோடிட்டதால் தொண்டருக்கு அந்த நிபந்தனை இல்லை என்ற முடிவுக்கு நான் வந்தேன். ஆகவே தோழர்களே, உங்கள் நேரத்தை அதிகமாக எடுத்துக் கொள்ள மாட்டேன். 7 நிமிடத்தில் என் உரையை முடிப்பதாக திட்டம். நண்பர்களே, சில விழாக்களில் கலந்து கொள்வது பெருமை, சில விழாக்களில் கலந்து கொள்வது அவரவர் உரிமை. இந்த விழாவில் கலந்து கொள்வது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனின் கடமை. இந்த விழா ஒரு தனி மனிதனுடைய விழா அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் குல பத்திரிகையாளருக்கு சூட்டப்படுகிற கிரீடம் என்றுதான் இந்த விழாவை நான் நினைக்கிறேன். இந்த விழாவின் மூலமாக, இந்த சாதனையின் மூலமாக 3 விதமான நன்மைகள் தமிழகத்திற்கு நிகழ்ந்திருக்கின்றன. முதல் நன்மை, 9 உயிர்கள் மீட்கப்பட்டன. இரண்டாவது நன்மை, இதனால் மூலக்கூடிய ஒரு விபத்திலிருந்து கர்நாடக தமிழர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். மூன்றாவது ஒரு பெரிய நன்மை, பத்திரிகை உலகத்தின் மீது விழுந்த ஒரு பழியை இந்த மீசை தமிழன் துடைத்திருக்கிறார். மேற்கு உலகம் இன்றைக்கு ஒரு பழியை சுமந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்தில் உயரமான பெண்ணும், உயரமான பெண்களில் துயரமான பெண்ணுமான டயானாவை துரத்தி துரத்தி படமெடுத்து மேற்கு உலகம் ஒரு பழியை சுமந்து கொண்டிருக்கிறது. இங்கே கிழக்கு உலகம் பத்திரிகை உலகத்திற்கு ஒரு கிரீடத்தை சுமந்து கொண்டிருக்கிறது கோபால் அவர்களால். மேற்கு உலகம் சிலுவை சுமக்கிறது, கிழக்கு உலகம் கிரீடம் சுமக்கிறது. அந்த கிரீடத்தை பெற்று தந்த பெருமகன் நம்முடைய கோபால் என்றால் அது மிக இல்லை. நண்பர்களே, இந்த துணிச்சலுக்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தேன். இவ்வளவு பெரிய சாதனை நிகழ்ந்திருப்பதற்கு மூல காரணம் ஒரு மனிதனின் துணிச்சல். இன்றைக்கு முதுகெலும்பு இல்லாத ஜீவராசிகளில் மனிதனையும் சேர்க்க வேண்டும் என்ற நிலைமைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். துணிச்சல். அந்த மீசையை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அதாவது நான் நினைத்தேன், என்ன இந்த ஆளு காடு மாதிரி மீசை வளர்க்கிறாரே என்று பார்த்தேன். இவர் காட்டுக்குள் போக வேண்டிய ஆள் என்பதனால் காடு மாதிரி மீசை வளர்த்திருக்கிறார். உங்களை நான் கொஞ்சம் எடை போட்டு பார்க்க வேண்டும். எப்படி என்றால், மீசைக்கு முன் மீசைக்கு பின் என்று எடை போட்டு பார்த்தால் 5 கிலோ வித்தியாசம் வரும் என்று நினைக்கிறேன். உங்கள் மீசைக்கு அர்த்தம் இருக்கிறது. அவர் சுமந்த சிரமங்கள் பற்பல. அந்த மாதேஸ்வரம் காட்டுக்குள், அந்த மலைப்பகுதிக்குள் நானும் போயிருக்கிறேன். அந்த காட்டின் அடர்த்தி என்பது அபரிமிதமானது. சாலமன் பாப்பையாருக்கு தெரியும். மணிமேகலை ஆசிரியன் சொல்லுவான், வெயிலுடை அறியா குயிலுடை பொதும்பர் என்று சொல்லுவான். அந்த காட்டுக்குள் குயில் நுழைந்ததன்றி வெயில் நுழைந்ததில்லை. அவள் அடர்த்தி. எங்க நாட்டுப்பாட்டுக்காரன் சொன்னான், அந்த காடு அடர்த்தியான காடு, ஈ புகுந்தா இறகுடியும். அவ்வளவு அடர்த்தியான காடு. அந்த காட்டில் யானைகளை தாண்டி போயிருக்கிறார். என்ன தெரியுமா சிக்கல்? நக்கீரன் கோபாலை வீரப்பனுக்கு அடையாளம் தெரியும், யானைக்கு தெரியாது. ஏனென்றால் யானைகள் நக்கீரன் படிப்பதில்லை. படித்திருந்தால் தங்களையும் காப்பாற்றத்தான் இந்த தமிழன் வந்திருக்கிறான் என்று யாரை வடிவிட்டிருக்கும். அந்த மலைக்காடு, அது மழைக்காடு, வழுக்கு பாதை, அடர்த்தியான காடு, புலிகள், மிருகங்கள்,
இவைகளையும் தாண்டி அந்த தமிழன் இவ்வளவு துன்பங்களை தாங்கி இருக்கிறானே, இந்த தமிழனுடைய தோள்களுக்கு உரமூட்டுவதற்காக ஒவ்வொரு தமிழனும் இவனை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறான் என்றுதான் நான் நினைக்கிறேன். நண்பர்களே, அதெல்லாம் முக்கியமான விஷயம் அல்ல. 9 பணைய கைதிகளையும் பேச்சுவார்த்தையின் மூலமாகவே வெளியே கொண்டு வருவது என்பது எழுதினார்கள். கேட்ட பணம் கொடுக்கப்பட்டு விட்டது என்று நக்கீரன் அதை கூட மறுத்திருக்கிறது. அதுதான் உண்மை. நம் ஊரில் பேரம் தான் வாழ்க்கையே. பேரம் பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லறை வரைக்கும் அல்லது கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் பேரம் தான். இந்த பேரம் என்பது கடவுளில் ஆரம்பித்தது. ஔவையார் கேட்டால் அவர் பிள்ளையாரை பார்த்து, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு தங்கத்தமிழ் மூன்றும் தான். அது என்ன தெரியுமா விஷயம்? நான் உனக்கு 4 தருகிறேன். பால், தெளிதேன், பாகு, பருப்பு 4 தருகிறேன். நீ எனக்கு 3 கொடு. பேரம் அங்கேயே தொடங்கிவிட்டது. பேரம் பேசாமல் அன்பினாலேயே ஒரு மனித இனத்தை மீட்டுக் கொண்டு வந்த பெருமைக்குரியவர் நம்முடைய கோபால் என்றால் அது மிகை அல்ல. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.